நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. மெதுவா மெதுவாம்மா. போதும், ஓகேயா? போதும். சீதா சாப்பிட்டாச்சா? மேடம், சீதாக்கு டேப்லெட் கொடுக்கணும். சரிம்மா. தேங்க்ஸ் மேடம். ஓகே. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியாம்மா? வேணாம் அத்தை, போதும். சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க. ஓகே தானே? மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இல்ல ராம், இன்னும் கொஞ்ச நேரம் நான் சீதா கூட பேசணும்னு ஆசைப்படுறேன். நீ வேணா பாரு, எவ்வளவு சீக்கிரத்துல குணமாக போறேன். சரியா? உங்களோட ஆசீர்வாதம். பாப்பா, இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்கால?
உனக்கு ஏதாவது வேணுமா? அம்மா லேட் ஆயிடுச்சுமா. சரி சரி சீதா, நான் கிளம்புறேன். ம், நீ பத்திரமா இரு. சரிங்க அத்தை. சரி ராம். சொல்லுங்க மேனேஜர். ஓ அப்படியா? ராம் அந்த மீட்டிங்ல கலந்துக்க முடியாதுப்பா. இனிமே ஆபீஸ் விஷயம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, ஐ வில் ஹேண்டில் இட். அவருக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி, அந்த மீட்டிங்கோட டைமிங் என்னன்னு சொல்லுங்க, நான் வந்து அட்டென்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ, பை, குட் நைட். அண்ணா, வா தேவராஜ், உட்கார். அண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன தேவராஜ், சொல்லு. பிரியாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சதுதான் அடுத்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாயிடுச்சு. சீதாவை ஹாஸ்பிட்டல் அந்த நிலைமையில பார்த்ததுல இருந்து தூக்கமே வரமாட்டேங்குதுண்ணா. எப்படியோ பானுமதி ஒத்துக்கிட்டு ரத்தம் கொடுத்ததுனால சீதாவோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. உண்மைதான் தேவராஜ். என்ன இருந்தாலும் பிரியா சக்கரவர்த்தி குடும்பத்தோட மருமக. அவளை நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது ரொம்ப பெரிய தப்பு. பிரியாவை வீட்டை விட்டு அனுப்பும் போது நான் இங்க ஊர்லயே இல்லைன்னா விஷயம் எனக்கு தெரிய வரதுக்குள்ள நிலைமை கைமீறி போயிடுச்சு. சரி விடு, நாம தான் சரியான நேரத்துல சரியா முடிவு எடுக்கணும். இனிமே அந்த பிரச்சனையை வளர விடக்கூடாது. உடனே பானுமதி வீட்டுக்கு போய் பிரியாவை கூட்டிட்டு வரணும். ஆமாண்ணா, நீங்க சொல்றத கரெக்ட். ஓகேண்ணா, நீங்க நைட் ரொம்ப நேரம் கண்முழிச்சு இதை பத்தி எல்லாம் worry பண்ணிட்டு இருக்க வேண்டாம். தூங்கு, நாளை காலையில பேசிக்கலாம். ஓகே, குட் குட் நைட். நைட்ண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்திரிமா, மெதுவா மெதுவா. ஓகேயா? மெதுவா மெதுவா. இன்னும் கொஞ்சம் குடி, கொஞ்சம் குடிமா. என்னம்மா? போதும் அத்தை, கொஞ்சம் சாப்பிடுமா. போதும். சரி, படுத்துக்கோ. சரி, தூங்கு.
அத்தை, என்னம்மா? எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுமா. உனக்கு உதவி பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ணுவேன்? இல்ல பிரியாக்காவ நம்ம வீட்ல இருந்து அனுப்பிட்டோம். அது நல்லா இல்ல அத்தை. அவங்களும் வீட்ல ரொம்ப மன கஷ்டத்தோட தான் இருக்காங்க. நானும் நிம்மதி இல்லாம மன கஷ்டத்தோட இருக்கேன். எனக்காக பிரியா அக்காவை திரும்பவும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்களா? ப்ளீஸ் அத்தை. சீதா, பிரியா நம்ம வீட்டுக்கு வரதுனால உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும்னா நான் கூட்டிட்டு வரேம்மா. இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு தேவை உன்னோட மன நிம்மதியும் சந்தோஷமும் தான். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட கடமை. சந்தோஷம் தானே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க மாமா இங்க வந்து ரொம்ப நாளாச்சு.
அவரும் உன்னை வந்து விசாரிக்கல. இங்க பாரு, சீதாவுக்கு நீ சேவை செஞ்சுக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தாலும் உன் மேல யாரும் கருணை காட்ட மாட்டாங்க. பரவாயில்லம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். சீதாவை நல்லபடியா பாப்பேன். மொத்தத்துல அவன் நல்லா ஆகணும். எனக்கு அது போதும். உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. அம்மா, நான் பண்ண தப்புக்கு பரிகாரம் தேடிக்கிறேன். எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்களே என்ன புரிஞ்சுக்கிட்டு வந்து கூட்டிட்டு போவாங்க. கனவு காண்றியா பிரியா? நீ சாவர வரைக்கும் இங்கே இருந்தாலும் அவங்க வந்து உன்னை கூட்டிட்டு போகவே மாட்டாங்க. உனக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைக்கணும்னா ஏன் வழிதான் சரி. நான் இப்பவே போய் நியாயத்தை கேக்குறேன். நீங்க அங்க போக வேண்டாமா? அத்தை, மாமா, வாங்க 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 மாமா, உள்ள வாங்க. ஏன் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க அத்தை. மாமா வாங்க. போவா. வாங்க. அத்தை, வாங்க அத்தை. வாங்க வாங்க. மாமா. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. உட்காருங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்கம்மா. பரவாயில்லைங்க, நீங்க உட்காருங்க. இல்ல உட்காருங்கம்மா. இல்ல, பெரியவங்க திடுதுப்புன்னு வந்திருக்கீங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதான் நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பானுமதி, நாங்க எங்க மருமகளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா பானுமதி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? டீ காஃபி சாப்பிடுற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்ல. நாங்க அர்ஜென்ட்டா போகணும். இப்படி சொன்னா எப்படிங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க. இப்ப எதுவும் வேண்டாம், இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறோம். பிரியா, உன் துணிமணிகள்லாம் கொண்டு வாமா. இதோ 2 நிமிஷத்துல வந்துடுறேன் மாமா. உங்கள மாதிரி புண்ணியவான்கள் இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டுல மழையே பெய்யுது. உங்க வீட்ல என் மகளுக்கு ஒரு மூலையில இடம் கொடுத்தா போதும். கல்யாணம் ஆன பொண்ணு புருஷன் வீட்டுல தான் இருக்கணும். அதுதான் அவங்களுக்கும் நிரந்தரம். உங்க பொண்ணை சீக்கிரமா அனுப்பி வைங்க, நாங்க கார்ல வெயிட் பண்றோம். சரிங்க. கிளம்பலாமாமா? போலாங்க. வரோம். சரிங்க சம்பந்தி. வரேன். சரிங்க. பிரியா நம்ம வீட்டுக்கு வர்றதுனால உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும்னா நான் கூட்டிட்டு வரேம்மா. இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு தேவை உன்னோட மன நிம்மதியும் சந்தோஷமும் தான். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட கடமை.